வணக்கம். இந்த வீடியோவில் 1/2/2026 மத்திய பட்ஜெட் 5 முக்கிய தகவல்கள் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று காலை 11 மணி அளவில் தாக்கல் செய்யவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தது. இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய 9வது தொடர்ச்சியான பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பல முக்கியமான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 துறை சார்ந்த அறிவிப்புகள், எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். வருமான வரித்துறை வருமான வரி சார்பாக தனிநபர் வருமான வரி அடுக்குகளை மேலும் சீரமைப்பதாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மூலதன லாப வரி ESOPக்களில் உள்ள சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நேரடி வரி சீர்திருத்தங்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வரி செலுத்துவோர் எண்ணிக்கையினை விரிவாக்கம் செய்வதற்கு திட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நிதியியல் வரி மற்றும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் மூலம் கார்ப்பரேட் பாண்ட் சந்தைகளை வலுப்படுத்தலாம். STT மற்றும் மூலதன லாப வரியினை சீரமைக்கும் முயற்சிகளை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நீண்டகால முதலீடுகளை ஈர்க்க நிலையான வரி கொள்கையினை அறிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பென்ஷன் ஊக்க திட்டங்கள் மூலம் நீண்டகால சேமிப்புக்கு ஊக்கங்கள் அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. நிதி திட்டங்களுக்கான TDS, TCS நடைமுறைகளை எளிமைப்படுத்தி சிக்கலை குறைக்கலாம். போக்குவரத்து துறை ரயில்வே பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படலாம். லாஜிஸ்டிக்ஸ் நவீனமயமாக்குதலுக்கு கொள்கை வடிவில் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரிக் வாகன மானியங்கள் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. டிரான்ஸ்போர்ட் காரிடார்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. வேலைவாய்ப்பு கிராமப்புற வேலைவாய்ப்பு விவசாய தொழில்நுட்ப பயன்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சாலை, ரயில்வே, விமான நிலையம், வீட்டு வசதி, லாஜிஸ்டிக்ஸுகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. சிறு நிறுவனங்களை வலுப்படுத்தினால் வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. உற்பத்தி துறையில் வரி சலுகை அளித்தால் பெரிய முதலீடு வேலை உருவாக்கத்தை கொடுக்கும். IT சட்டம் 2025 பிரிவு 146 கீழ் சலுகை அளித்து கட்டுப்பாட்டுகளை தளர்த்தலாம் என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு அணுசக்தி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உற்பத்தியாளர்களுக்கு நேரடி வரி ஊக்கம் வழங்கலாம். முக்கிய கனிம திட்டங்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க வேண்டும். விண்வெளித்துறைக்கு SIDBI நிர்வகிக்கும் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டை செயல்படுத்தலாம். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் 2027 நிதியாண்டுக்கு 20% அதிக நிதி ஒதுக்கீடு கோருகிறது. இந்திய உற்பத்தியாளர்களுக்கு அதிகப்படியான ஒப்பந்தங்களை கொடுக்கப்படலாம். பாதுகாப்புத்துறையின் மேம்பட்ட தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு ஆதரவு, கூட்டணி, புதுமை, உள்ளூர் உற்பத்தி மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கோரிக்கைகள் தான். இது உறுதிப்படுத்தப்படுமா என்பது மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்த பின்புதான் தெரிய வரும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.